நம்மளுக்கு பிடிச்சவங்களோ கூட இருக்கவங்களோ நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒன்று சொல்லுவோம். நம்மளுடைய அந்த ஒப்பீனியனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த மொமெண்ட்லேயே வந்து ரொம்ப ஹீட்டப் ஆகி நம்ம சொல்கிறதே நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளை வந்து அப்படியே திருப்பி விட்ருவாங்க. அப்படி இருக்கும்போது என்னோடய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, அவங்கக்கிட்ட போராடி பேசி புரிய வைக்கிறதோட அதை அப்படியே சைலண்ட்டாக மூவ் ஆன் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சாலும் புரிய முடியாது. பட்டு திருந்தினா தான் சில பேருக்கு சிலது புரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விட்டுடணும். ஆனால் நம்மளுக்கு தான் மனசு கேட்காது. இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அரைக்கீரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன். கீரை கடையில் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம், பட் பொரியல் கூட பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை தொக்கு பண்ணியிருந்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. கொத்தவரங்காய் பருப்பூசலி பண்ணியாச்சு. அந்த பருப்பூசலிக்கு பண்ண பருப்பே கொஞ்சம் மீதி இருந்ததால் அதிலே வடை போட்டு அமிதேஷ்க்கும் ஸ்நாக்ஸாக கொடுத்தேன். ஸ்நாக்ஸ் என்னென்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு தனி வீடியோவில் பார்க்குறேன். மேடம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குங்களா. 1 month 6 months கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 7th month 1 year. ஸோ என்ன பண்ணாத குறும்பு இல்லை, செய்யாத சேட்டை இல்லை. நைட்டு அவனுக்கு எக்ஸாம் சொல்லிட்டு அவனுக்கு படிக்க வைக்கிற கேப்பில் மேடம் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அமிதேஷ்க்கு எக்ஸாம்